ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு ரவா கேசரி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? எல்லாமே நான் ஒரே கப்ல தான் மெஷர் பண்ண போறேன். 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ரவைய மிதமான தீயில வச்சு ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வந்து வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 50 கிராம் முந்திரி திராட்சையும் நம்ம நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே பாத்திரத்துல எந்த கப்ல ரவை எடுத்தீங்களோ அதே கப்ல 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், கலர் பவுடர் நீங்க எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும்போது வறுத்து வச்சிருக்க ரவைய சேர்த்து ஸ்லோவா இந்த மாரி கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாதி ரவை வந்து இந்த மாரி இறுகுனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க சர்க்கரை கம்மியா சாப்பிடுவீங்கன்னா வேணா 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுமே வந்து இந்த மாரி லூஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். அவ்வளோதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.